அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியுமாய் இந்த மாலை வேளை உங்களெல்லாம் பார்க்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாய் இந்த 7 நாட்கள் ஜப கூட்டத்தில் முதலாவது நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 7 நாளும் தொடர்ச்சியாக வர முயற்சி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். வேதத்தை கொண்டு என்னோட கொடுத்துருப்பேங்க. ஆபகுப் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? ஆபகுப் 3வது அதிகாரம் 17லேருந்து நீங்க வாசிங்க. 17ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் திராட்சை செடிகளில் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆடு மந்தைகள் கிடையில் ஆடு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்புறம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை அவர் என்னுடைய கால்களை மான்கள் காலை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். போதும், என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூட்டம் தொடர்ந்து இதே இடத்துல 7 நாட்கள் நடக்க போகுது. தயவு செய்து நேரத்தோடு வாங்க. நம்ம அநேக பாடலெல்லாம் பாடிட்டு அப்புறமேட்டுக்கு ஆராதனைக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இது சரியாக 8 மணிக்கு இந்த கூட்டம் முடியும். தயவு செய்து இந்த ஒரு மணி நேரம் இல்லை, நம்ம கிட்ட 40 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 40 நிமிஷம் உங்களுடைய கவனத்தை இந்த பக்கம் நீங்கள் செலுத்துங்க. இது நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நம்முடைய சப்ஜெக்ட் இந்த 7 நாள் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் என்றால் அளவில்லாத ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அளவில்லாத ஆனந்தம், இன்மெஷர் ஜாய்ன்னு சொல்லலாம், அல்லது ஓவர்ஃப்ளோயிங் ஜாய், பெருக்கெடுத்து ஓடுகிற ஆனந்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கணும்னு விருப்பம்? உண்மையா சொல்லுங்க, தயவு செய்து சந்தோஷமா இருக்க விருப்பம். ஓகே, இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் செய்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறதுக்காக இப்போ சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை, சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விரும்புறதெல்லாம் செய்யறோம், பிடிச்சிருந்தெல்லாம் நம்ம பண்றோம். ஏன்? சந்தோஷமா இருக்கிறதுக்காக. வேற என்ன? வேலைக்கு போறோம், வேலைக்கு சந்தோஷமா தான் சந்தோஷம். ஆனா உண்மையாவே சாம் வேலைக்கு சந்தோஷமா தான் போறது, சாது சந்தோஷமா போறது இல்லை, அதனால தான் சரியா போறது இல்லை. சரி, சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேலைக்கு போறோம். ஏன்? வேலைக்கு போனா தான் என்ன வரும்? காசு வரும். அந்த காசை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, வேற இதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் அல்ல, இதெல்லாம் தற்காலிகமான சந்தோஷம். இட் இஸ் ஆல் அ டெம்பரவரி ஹாப்பினஸ். ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ நீங்க இவ்வளோ சொன்னீங்களே, இப்போ இங்க ஆபகுப் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், நான் ஒரு விதையை விதைச்சு அந்த விதை எனக்கு லாபம் தரோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன், ஆனா அது லாபம் தரலினாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்றார். கவனிங்க தயவு செய்து. சாம் சொன்னாரு, நான் வேலைக்கு போறேன், வேலைக்கு போறதுனால சம்பளம் தராங்க, அதனால சந்தோஷமா இருக்கிறேன். ஓகே, வேலைக்கு போய் சம்பளம் தரலினாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? 30 நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அந்த 30 நாளுடைய கடைசியில் சம்பளம் வரும்னு எதிர்பார்க்குறோம், சம்பளம் வராததுனால நம்ம வேதனை அடையுமா, நம்ம சந்தோஷம் அடையுமா? வேதனை தானே, உண்மையாக வேதனை தானேங்க. ஓகே, நீங்கள் ஒரு செடி நட்டு வைக்கிறீங்க, அது வளர்ந்து கனி தரணும்னு பார்க்குறீங்க, அது கனி தரல, அது உங்களுக்கு வேதனையாக சந்தோஷமா? வேதனை தான் உண்மையாகவே. ஓகே, ஒரு ஆடை வளர்க்குறீங்க, அந்த ஆடு குட்டி போடல, வேதனையா சந்தோஷமா? வேதனை. அப்போ இங்க ஆபகுப் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, கையில் காசு இருந்தால் சந்தோஷமா இருப்பாங்க.
காசு இருந்தா ஃபுல் குஷி தான், சந்தோஷம் தான். காசு இல்லைன்னா என்னது? வருத்தம், பேஜார். நம்ம பாஷையில் சொல்ல என்னது? பேஜாரா இருக்கும். ஏன்? கையில காசு இல்ல, வருத்தம் வந்துடும் பாருங்க. அப்போ ஒன்று இருக்கும் போது இருக்கிற சந்தோஷம், அது இல்லாத போது சந்தோஷமே இருக்கிறதே இல்ல பாருங்க. ஆனா எது இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, அக்கறையே இல்லை. நான் கர்த்தருக்குள், சொல்லுங்க, கர்த்தருக்குள், கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்றார். அப்போ இந்த 7 நாள் நம்ம எதை பார்க்க போறோம்? இதுதான் பார்க்க போறோம். உண்மையான சந்தோஷம் என்ன, அந்த உண்மையான சந்தோஷத்துக்குள் இருக்கிற இந்த அளவில்லாத ஆனந்தம் என்னன்றது நம்ம பார்க்க போறோம். நான் சொல்றேன், இது உண்மையாவே இந்த சத்தியம் உங்களுக்கு புரிந்துப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நான் நல்லா கவனிங்க. நீங்கள் அநேக பேர் சந்தோஷம் என்று சொல்லும்போது அது சிரிப்புன்னு நம்ம தவறாய் புரிந்து கொள்கிறோம். இத்தனை காலையில் நம்ம சப்ஜெக்டை கேட்டோம், சபை என்றால் என்ன, கட்டடம்னு சொல்லிட்டு அநேக பேர் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா. அது போல சந்தோஷம் சொன்ன உடனே அநேக பேர் நினைக்கிறாங்கன்னா சிரிப்புன்னு நினைக்கிறாங்க. அப்போ சிரிப்புன்னு நினைக்கும் போது யாரெல்லாம் சிரிச்சுனே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை, அவங்கெல்லாம் என்ன கவலையே இல்லை, அவங்கெல்லாம் எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்றோம். ஆனா உண்மையாகவே சிரித்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் வேதனை இருக்கு, சிரித்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு இருதயத்திலும் வலி இருக்கு, பாரம் இருக்கு. அதே போல சிரிக்காம உம்முன்னு இருக்கிற ஆட்களும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்போ சிரிப்புன்றது மகிழ்ச்சியினுடைய ஒரு அவுட்புட்னு தான் வச்சுக்கலாமே. ஆனா சிரிக்கிறது மாத்திரமே சந்தோஷம் இல்லை, சிரிக்கிறது மாத்திரமே நான் இல்லை. எப்பவுமே ஈன்னு இருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படி, அது ஆயிடுமா? உண்மையா ஆயிடுமா? துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏதாச்சும் பிரச்சனை மதி அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஏதோ என்ன கொண்டு வரோம். அப்போ லிட்ரலி ஆனந்தம்ன்றது வேற, சிரிப்புன்றது வேற. புரியுதுங்களா? சில சோகமான நேரத்தில் கிச்சு கிச்சா மூட்டினா கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? அதுக்குன்னு கவலையே இல்லை, ஆனந்தம் வந்துச்சுன்னு அர்த்தமா? ஆனந்தம் வந்துச்சு அர்த்தமா? இட் இஸ் அ ஃபீலிங். அந்த சந்தோஷம் என்பது நகைப்பு அல்ல, சிரிப்பு அல்ல, அது ஒரு விதமான ஒரு உணர்வு. இதுதான் நான் சொல்றேன் ஆனந்தன்றது. ஆனந்தன்றது அது வெளியே நமக்கு காமிக்க முடியாது, அது சிரிப்பின் மூலியமா காமிக்கலாம். ஆனா அது ஒரு விதமான ஒரு உணர்வு. உணர்வு என்றால் ஒரு திருப்தியான ஒரு உணர்வு, ஒரு ஒரு என்ன சொல்றது, மன நிறைவான ஒரு உணர்வு தான் என்னன்னு கேட்டா ஆனந்தம். அல்லேலூயா. என்னது? மன நிறைவு. இந்த நிறைவு அநேக நேரத்தில் கிடைக்கும், அநேக காரியங்களில் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம திருப்தியாய் சாப்பிடும் போது ஒரு மன நிறைவு கிடைக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்ண பிறகு ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஒரு யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா? சந்தோஷப்பட்டு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க கையெழுத்து கும்பிடுறாங்க, இல்லை டக்குன்னு உங்கள் காலில் விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா? நான் யாருக்கோ ஒரு உதவி பண்ணனேன்ற மாதிரி அது அப்போ ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறேன், இது ஒரு ஆனந்தமான ஒரு காரியம், ஹாப்பியான ஒரு காரியம். ஆனா இவைகளெல்லாம் ஒரு கிளிம்ஸ் மாதிரி அப்பப்போ சில காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். உதவி செய்யும் போது, நம்ம என்ன சொல்றது, நம்ம நேசிக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கும் போது, அல்லது நம்ம குழந்தை நமக்கு முத்தம் கொடுக்கும் போது, இப்ப நான் சொன்ன உதாரணம் எல்லாம் ஒரு கிளிம்ஸ் மாதிரி அப்பப்போ நம்மளுக்கு நடக்கும். முதல் வாட்டி குழந்தை முத்தம் கொடுக்கும் போது 1000 டைம் குழந்தை முத்தம் கொடுத்து பிடிக்க அந்த உணர்வு நம்மளுக்கு கண்டிப்பா என்னது இருக்காது, அது அந்த முதல்ல இருக்கிற அந்த ஃபீல் வராது. அப்ப இதெல்லாம் ஒரு கிளிம்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். கிளிம்ஸ்னா ஒரு துண்டு மாதிரி. ஆனா எப்பொழுதும் நிறைவான ஒரு ஆனந்தம், எப்பொழுதும் நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இந்த உலகத்துல யாராலையும் உண்மையாய் கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க பாருங்க, ஆசை 60 மோகம் 30, எல்லாமே தேஞ்சு போயிடும். எல்லா ஆசையும் உதாரணத்துக்கு குடிக்கிறவனுக்கு குச்சினே தான் ஒரு நாளுக்கு போரை வந்துடும். என்னடா திட்டமே சாப்பிட்றவன, நான் நல்லா பிரியாணி சாப்பிடுவேன், எவ்வளோ சாப்பிடுவேன் நீ? 6 பிளேட் சாப்பிடுவியா? சரி 6 பிளேட். 7வது பிளேட் வரும்போது அவனுக்கு சீப்போன்ற மாதிரி ஆகிடும்.
எல்லாத்துலேயும் எல்லா அன்புலையும் சலிப்பு இருக்குது, எல்லா இன்பத்திலையும் சலிப்பு இருக்கு, எல்லாம் போதையிலையும் சலிப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆனந்தம் வந்து எதுலாம் வருது, வேலைக்கு போகிறதுல ஆனந்தம், ட்ரிப்புக்கு போகிறது ஆனந்தம். ட்ரிப்புக்கு நீங்கள் போயினே இருந்துருங்களே, வேளாங்கண்ணி உங்களுக்கு சந்தோஷம் தானே. அங்கே பலூன் விற்கிறவன், அப்புறமேட்டுக்கா அந்த என்ன சொல்றது பானிபூரி விற்கிறவன், பேப்பர் அதெல்லாம் விற்கிறவெல்லாம் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஏன்னா அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. நீங்களே போய் ஒரு மாத கணக்கில் தங்கிடுங்களாங்க, போய் ஆயிடும், போர் அடிச்சுட்டு வேளாங்கண்ணி வந்துடுவீங்க நீங்க. அப்போ எதுவுமே உலகத்துல வந்து நிரந்தரமான ஆனந்தம் தரவே தராது. அப்போ அந்த உங்க வாழ்வுல நிரந்தரமான ஒரு சந்தோஷம் வரணும்னா அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி தேவை. சப்ளிமெண்ட்ரின்றதை விட மிக முக்கியமான ஒரு ஆனந்தத்தை தர ஒரு என்ன சொல்றது ஒன்று வேணும். அது இருந்தால் மாத்திரமே நிரந்தரமான சந்தோஷம் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. எப்படி உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், உங்க பிள்ளைகள்ல ஒரு சந்தோஷம், நீங்க வேலை செய்கிற காரியத்துல ஒரு சந்தோஷம், எல்லாவற்றிலும் சந்தோஷம் தரதுக்கு ஒரு பவர் பேக்டா இன்னொரு சப்ளிமெண்ட்ரியான ஒரு காரியம் தேவை. சப்ளிமெண்ட்ரி நான் சொல்ல விருப்பப்படல, பிரைமரியான ஒரு காரியம் தேவை. அதை தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டா ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்புல இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுலயும் இருக்காது. அல்லேலூயா. ஸோ அதிகமான நோட்ஸ் இருக்குது, ஆனால் நான் வந்து இதை கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு வேகமாக நான் போக விருப்பப்படுறேன். அப்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பாருங்களேன். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. 51ஆம் சங்கீதம் ஞாபகம் இருக்குதா? இது தாவீதுடைய சங்கீதம். தாவீது வந்து பாவம் செய்யிட்டு பெத்செபா வீட்டில் பாவம் பண்ணிருந்தாலும் கர்த்தர் வந்து பேசுறாரு நார்த்தான்வேல் தீர்க்கதரிசி மூலியமாய். அப்புறம் வந்து நடக்கிற சம்பவம் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம். ஓகேயா? அப்ப சொல்றாரு, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு, ரட்சணையின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. அப்படின்னா என்ன கேட்கிறாரு? ஆல்ரெடி இவர் என்ஜாய் பண்ண அந்த சந்தோஷத்தை திரும்ப தான் கேட்கிறாரு. ஆனா தாவீது திரும்ப அதை பெற்றுக்கொண்டான்னு கேட்டா பெற்றுக்கொள்ளல. தாவீது பிஃபோர் என்ன சொல்றது, பெத்செபாவுடைய பாவம் பண்றதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க, பின்னாடி வாழ்க்கை பாருங்க. அதுக்கு பின்னாடி சந்தோஷமே இல்லை. சந்தோஷத்தை எல்லாமே இழந்துட்டான். பணம் இருக்குதா? பணம் இருக்குதா? தாவீதுக்கு இருக்கு. மாளிகை இருக்கா? இருக்கு. மனைவி இருக்காங்க, மனைவிகள் இருக்கிறாங்க. இவன் நினைச்சா எதனா பண்ணலாமா? எதனா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். எந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியும். ராஜா எல்லாமே இருக்கு, ஆனா அவன் கிட்ட சந்தோஷமே இல்லை. அவன் எல்லா ஆனந்தத்தையும் அவன் இழந்துட்டான். காரணம் என்ன? அவன் செய்த பாவம். அதனால்தான் தாவீது கெஞ்சி கேட்கிறான், அந்த ரட்சணையின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் ஆண்டவரே. சொல்றார், திரும்ப தாங்க ஆண்டவரே, நான் மறுபடியும் களி கூற வேண்டும், அதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்துல இருக்கும்போது தான் ஆடு மேய்க்கும் போது சந்தோஷமா இருந்தான். ரட்சிப்பின் சந்தோஷத்துல இருக்கும்போது தான் சவுலை பார்த்து பயந்து ஓடும் போது சந்தோஷமா இருந்தான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள், உபத்திரங்கள், பாடுகள் வந்திருந்தாலும் கர்த்தருக்குள்ள ஹாப்பியா இருந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறான். ஆனா அந்த சந்தோஷத்தை இழந்துட்டான். இழந்த உடனே அதை மறுபடியும் கேட்கறான். ஏன்னா அவன் நினைச்சு பார்க்கறான், அப்ப நான் எப்படி இருந்தேன், எவ்வளவு என்ஜாய் பண்ணேன், எவ்வளவு சந்தோஷமா அந்த வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க என்னைக்குனா உணர்ந்து இருக்கிறீங்களா? அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் அந்த ரட்சிப்பு கூட உங்களுக்கு சந்தோஷம் ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க என்னைக்குனா ஆராய்ந்து பார்த்திருக்கிறீங்களா? அனலைஸ் பண்ணிருக்கிறீங்களா? அதை நீங்க என்ஜாய் பண்ணிருக்கிறீங்களா என்றால் பெரும்பாலும் மக்கள் படல. காரணம் என்னன்னு கேட்டா, ரட்சிப்பை நீங்கள் வெறியும் எதற்காக பயன்படுத்துறீர்கள் என்றால் வெறியும் பரலோக செல்வதற்காக. 1, சபைக்கு வந்து ராபோஜன் எடுக்கிறதுக்காக. 2, செத்தா கிறிஸ்டின் கல்லறையில பொதிக்கிறதுக்காக. 3, இல்லை சில பேர் வந்து கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அதனால ஞானஸ்தானம் எடுக்கணும், ரட்சிக்கப்படணுன்ற மாதிரி இதற்காக ஆனால் நான் சொல்கிறேன், இது எல்லாத்தை விட அந்த ரட்சிப்பு தருகிற சந்தோஷம் மகா பெரியது. அல்லேலூயா.
அப்படியாப்பட்ட ஆனந்தத்தை பெற்றவன் தான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில அத்திமரம் துளிர்வில்னால பரவாயில்ல, திராட்சை செடி கனித்தள்ளினாலும் பரவாயில்ல, மந்தையில ஆடினாலும் பரவாயில்ல, தொழுவத்துல மாடினால பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கறது எதுவுமே என்ன நான் பெறவில்லைனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருப்பேன். எப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, என் ரட்சிப்பின் தேவனுக்குள், என்னை ரட்சித்த தேவனுக்குள் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நான் இழந்தது இதுதான், ஆனா நான் பெற்றது எது? இழந்தது சற்று, ஆனா பெற்றது மிகவும் அதிகம். என்னத்தை நீங்க பெற்றீங்க? நான் சொல்றேன் பாருங்க, ரட்சிப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் த ஜாய் ஆஃப் த சால்வேஷன். முதல் பாயிண்ட் என்ன? உங்களுடைய ரட்சிப்பின் அண்டர்ஸ்டாண்டிங் த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் ஆனந்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன புரிந்து கொள்றது? என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், நான் பாவத்தில் இருந்த என்ன ஆண்டவர் மீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எப்படிங்க? நான் பாவத்தில் இருந்தேன், உளையான சேற்றில் வாழ்ந்திருந்தேன். இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து அந்த உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி, என்னை கழுவி, என்னை பரிசுத்தமாக்கி, என்னை அடிமைத்துவத்திலிருந்து, பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். மீட்பு. என்னது மீட்பு? அந்த மீட்பு வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற காரியம்? பாவத்தில் வாழ்ந்திருந்தோம், உலகத்துக்குரியவர்களா இருந்தோம். நத்திங் கேன் ஸ்டாப் அஸ். நீங்க என்ன பண்ணாலும் பண்ணலாம். குடிக்கலாமா குடிக்கலாம், திருடலாமா திருடலாம், விபச்சாரம் பண்ணலாமா பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம். ஏன்னா நம்மளா ஒரு காலத்தில் அவுத்து விட்ட குதிரை மாதிரி இருந்தோம், இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அது என்ன பண்ணுதுன்னா சிங்க் பண்ண வைக்குது, முழுக வைக்குது. அதுதான் பாவத்துடைய தன்மையே. அது என்ன பண்ணன்னு கேட்டா, ஆதாம் ஏவாளி எப்படி தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற துணியெல்லாம் அது என்ன பண்ணுச்சுன்னா, கண்ணுக்கு அந்த மகிமையின் சரீர வஸ்துரத்தை அவர்கள் இழந்த உடனே நிர்வாணியாய் பார்க்கறாங்க. சொல்ல போனா அம்மனமா இருக்கிறாங்க. அது அப்படியா இருந்தாங்க? இல்ல, மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள் அம்மனமா ஆயிட்டாங்க. காரணம் என்ன? பாவம் அப்படியாப்பட்ட மோசமான நிலைமைக்கு விளிம்புக்கு தள்ளப்பட்டது. ஆனால் ரட்சிப்பு என்ன செய்துச்சு என்றால், அங்கிருந்து என்ன உன்னதமான இடத்துக்கு தூக்கி வந்து நிக்க வச்சது. இதுதாங்க சந்தோஷம். அது நீங்க விசுவலைஸ் பண்ணல. அந்த விசுவலைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்களேன். எப்படின்னா, நீங்க நிர்வாணியா இருக்கிறீங்க. நிர்வாணியாய் ஒரு மனுஷனை தூக்கின்னு வந்து இந்த இடத்துல நிக்க வச்சா அவன் எப்படி நிற்பான்? யோசிச்சு பாருங்க. எப்படி நிற்பான்? யோசிச்சு பாருங்களேன். எப்படி நிற்பான்? நீங்க கற்பனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அவன் கூனி குறுகி தான் நிற்பான். அப்படியே இப்படி பண்ணிருப்பானா, இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா, அந்த பாடி ஷோ காமிக்கிறவன் நிர்வாணியாய் அம்மனமா ஒரு ஆணியோ அல்லது ஒரு பெண்ணு நிக்க வச்சா, இவ்வளோ பேருக்கு முதல்ல அவன் எவ்வளோ கூச்சப்படுவான், எவ்வளோ அவன் பயப்படுவான், எவ்வளோ நடுங்கி போய் மூலையில் ஒளிவான். அம்மாவா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அதுதான் நம்மளுடைய நிலைமையா இருந்தது. இப்போ நான் போட்டுக்கிற கோட் மாதிரி, இப்போ இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுன்னு யார் முன்னாடி நிற்கனாலும், எங்கே போய் நிற்கினாலும் நிற்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருது. எதனால? மேலே போட்டுக்கிற அந்த வஸ்துரை நம்மளுக்கு என்ன கொண்டு வருது? ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரும். ஒரு துணியை வச்சு தான் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக மதிப்பாங்க. இப்போ நம்மளும் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண இங்கே நிற்கிறோம்னு கேட்டால், இதை ஒன்று கர்த்தரை ஆனர் பண்ணுறதுக்காக. நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை தான் கடவுளுடைய சமூகத்துக்கு போடணும். கீதா எப்பவுமே சொல்லுவோம், ஒரு புடவை ஏதாச்சும் ஒரு புது ட்ரெஸ் வாங்கினா ஃபஸ்ட்டு இது சர்ச்சுக்கு போட்டுன்னு போகணும், நம்ம ஃபங்க்ஷனு கல்யாணத்துக்கெல்லாம் போட்டுன்னு போகலாம். ஆனால் அதை விட ஃபஸ்ட்டு புது ட்ரெஸ் வாங்கினா ஃபஸ்ட்டு ஒரு டைம் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறமேட்டுக்கா அந்த துணியை என்ன பண்ணலாம், வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா பெஸ்ட்டு கடவுளுடைய சமூகத்தில் வரும்போது. அல்லேலூயா. ஆனால் அநேக பேர் பாருங்களேன், வெளியெல்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி போடுவாங்க, ஆனால் சபைக்குள்ளே வரும்போது ரொம்ப பரிசுத்தமான அந்த வெள்ளை, கொஞ்சம் கிரே கலரு, கொஞ்சம் வெளுத்து போன கலர், அந்த மாதிரி இதெல்லாம் சர்ச்சுக்கு வச்சுக்கலாங்க, ஏன் இதெல்லாம் பரிசுத்தமான கலருங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. இல்லை, அப்போ கவனிங்க, அப்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போடும்போது எல்லாரும் முன்னாடி நிற்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ஒரு தைரியம் வருது. அப்போ நிர்வாணமாக நிற்க வைக்கும் போது ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான கூச்சம், ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா அப்படியே கூனி குறுகி தான் நிற்கிற ஒரு நிலைமை. எப்போ? நிர்வாணம். பாவம் இதை தான் படைச்சு, ஆனால் ரட்சிப்பு எதை பண்ணுச்சுன்னு கேட்டால், இப்போ நான் நிற்கிற மாதிரி என்னை அழகாய் உடுத்தி எல்லாருக்கும் முன்பாக ஒரு கிரீடமாய் கர்த்தர் நிற்க வைக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன்,
நிர்வாணமா இருக்கும் போது நான் கூனி குறுகினேன். ஆனா இந்த நிலையில என்னை கர்த்தர் நிக்க வைத்திருக்கிறாருன்னு போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்குள்ள வரும். அப்ப நான் பாருங்க, நான் இன்னைக்கு கூனி குறுகி போகிற நிலைமையில இல்லை, நான் நிர்வாணமான நிலைமையில இல்லை. ஐ கேன் பி வாக். நான் ரொம்ப ஃப்ரீயாக என்னால் நடக்க முடியும். நான் ரொம்ப அழகாக உங்க முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் ரொம்ப உங்கள் தைரியமாக உங்க முன்னாடி பேச முடியும். ஏன்னா நான் என்னுடைய கான்ஷியஸில் இருக்குது, என்னுடைய துணி பர்ஃபெக்டாக இருக்குது, நான் பர்ஃபெக்டாக உடுத்தி கொண்டு வந்து உங்க முன்னாடி நிற்கிறேன். அதனால எனக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. ரட்சிப்பு இதுதான் எனக்கு பண்ணுச்சு. ரட்சிப்பு நிர்வாணியா இருந்த என்ன நீ இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்து பிதாவுக்கு முன்பாக நீதிமானாய் கர்த்தர் நிக்க வைத்தார். அது எனக்கு ஒரு மகா பெரிய சந்தோஷத்தை தருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தாங்க நம்ம சந்தோஷப்படணும். பிக்னிக் போறதுனால அல்ல, நல்ல சாப்பாடு வீட்டில் செய்ததுனால அல்ல. நீங்க பாருங்களேன், உங்க வீட்டில் பிரியாணி செய்யும் போது சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? உண்மையாவே சந்தோஷமா இருக்கும். இந்த பிரியாணி செய்யும் போது நார்மலாக நீங்கள் 2 கிளாஸ் போடுவீங்க. ஆனால் பிரியாணி செய்யும் போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 3 கிளாஸ் போடுவீங்க, 4 கிளாஸ் போடுவீங்க சில பேர். ஓகேவா? ஏன்? மறுநாள் காலையில் மிச்சானா சூடு பண்ண தீச்சி சாகணும். நான் கூட சூடு பண்ணி தான் சொல்லலான்னு வந்தேன். தீச்சி சாப்பிடலாம். பாருங்களேன், சாம் சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு பிரியாணி செய்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க. நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறாங்க? தீச்சி தராங்க. இன்னும் கொஞ்சம் அந்த சாப்பாடு மிச்சாயிடுச்சு. நாளைக்கு மத்தியானம் அதே சாப்பாடு சாம் முன்னாடி எடுத்துன்னு போய் போட்டா கை வச்சு பாப்பா பீஸ் இல்லைன்னா இதே குஷ்காவா சரி விடுன்னு சொல்லி சாப்பிடுவா. அதே பிரியாணி சூடு பண்ணி தீச்சி நாளைக்கு நைட்டு வைக்கும் போது இனாமா இது இன்னும் காலி ஆகலையா? இதான் இதுக்கு முடிவே இல்லையா? அது பிரியாணி. ஆமா பிரியாணி தான். ஆனா அது என்ன ஆகுது? சலிப்பு வந்தது, சலிப்பு வந்தது. ஆனா நான் சொல்றேன், ரட்சிப்பின் சந்தோஷம் உங்க வாழ்க்கையில சலிப்பே வராது. அது தினந்தோறும் புதிதா இருக்கும் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? பாவத்தில் இருந்த என்ன, அவமானமாய் நிர்வாணத்தில் இருந்த என்ன, துரோகியா இருந்த என்ன, கெட்டவனா இருந்த என்ன, பொல்லாதவனா இருந்த என்ன, இன்னும் சொல்ல போனா பிசாசுடைய பிள்ளையா இருந்த என்ன, அங்கிருந்து தூக்கி அந்த நிர்வாணத்தை மறித்து பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயம் அக்கிரம சாபத்தை எல்லாம் போக்கி பிசாசின் பிள்ளைன்ற டைட்டிலை எடுத்து போட்டு அழகா என்னை அவருடைய வஸ்திரத்தை உடுத்தி தேவ பிள்ளையா என்னை நிக்க வச்சுக்கிறார். பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய சந்தோஷங்க, இது எவ்வளவு பெரிய சந்தோஷங்க. இன்னைக்கு அந்த சந்தோஷத்தினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். we have to be very proud and happy. நான் ரொம்ப கர்வப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்காகனா நான் தேவ பிள்ளை என்றது. இதை விட பெருமை என்னங்க? ஒரு பெரிய பணக்காருடைய பையன் எங்க அப்பா யாரு தெரியுமா, நான் யாருடைய புள்ள தெரியுமான்னு சொல்லிக்குவானா? கண்டிப்பா சொல்லிப்பான். ஆனா நம்ம அவனை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு சொல்லிக்கணும், சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய தகப்பன் அவர்களை காட்டிலும் மகா பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். 2வது பாயிண்ட், முதலாவது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, why joy in salvation matters. ஏன் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் முக்கியம்? இங்க இருக்கிற பல பேர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்ததில்லை. ஏன்னா ஒரு காலத்துல இந்த வார்த்தையை கேள்விப்பட்டோம், ஆனா நான் சமீபத்தில் அந்த வார்த்தையை சில வருடங்கள் மறந்துட்டோம். ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப மறந்துட்டோம். அது பழைய வார்த்தையா போச்சு பாருங்க, பழைய வார்த்தையா. ஆனா அது பழைய இல்லை, புதுது. ஆனா ஏன் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் சொல்றேன், ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. நான் சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கும் போது ஒரு வாலிப பையன் மரித்து போயிட்டான். ஒரு வாலிப பையன் செத்து போயிட்டான். நைட்டா செத்து போயிட்டான். காரணம் குடும்பத்தில் சில பிரச்சனை. ஆனால் அந்த நபர், நான் பேசுகிற நபர்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி அடித்து சொன்னேன், இந்த பையன் அந்நிய தேவனை வணங்குறதுனால தான், இந்த பையன் கிறிஸ்தவனாய் இல்லாததுனால தான் அவன் என்ன பண்ணிட்டானா சூசைட் பண்ணி சேர்த்தான். நான் சொன்னேன், உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பான் என்றால், உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பான் என்றால், அவன் வாழ்க்கையில் செத்து போகணுன்ற முடிவு அவன் எடுக்கவே மாட்டான்.
சாகணுன்ற அந்த துணிச்சல், அவனுக்கு துணிச்சல்ன்றதை விட சாகணுன்ற அந்த அந்த எண்ணம் வரும். எண்ணம் வந்துனே தான் இருக்கும் பாருங்க. சில பேருக்கெல்லாம் டெய்லி கூட வரும் பாருங்க, இன்னாத்துக்கு வாழ்றது பெசாம செத்துல. ஆனா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு தோணும், நம்மளெல்லாம் சாவடிக்கவே முடியாது, நம்ம சாவே மாட்டோம். அல்லேலூயா. என்னது சொல்லுவோம், ஆனா நம்மள ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணிடும். அது ஏதோ ஒன்று தான் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? சில மனிதர்கள் வந்து சில காரியம் சம்பவம் நடந்தோடனே சோர்ந்து போயிடுவாங்க. வாழ்க்கையே இந்த மாதிரி பிசினஸ்ல ஃபெயிலியரா, ஐயோ எல்லாம் போயிடுச்சு போடா விட்டுட்டு அப்படியே சன்னியாசா போயிடுற, ஊரை விட்டு ஓடிடுவாங்க. ஆனா உண்மையாவே ரட்சிக்கப்பட்டவன் கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுறது அது இருக்காது அவங்க கிட்ட. கடை பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செத்து போறது, வாழ்க்கையை என்ன கிவ் அப், அப்படியே உண்மையில் இதுக்கப்புறம் ஆளுதான்ற மாதிரி கொடுக்கவே மாட்டான். அவன் ஒரு நாள் மறுபடியும் 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 அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாசிக்கிறோம் 51ஆம் சங்கீதத்துல. அடுத்தது சொல்றாரு, என்ன சொல்றாரு தாவீது என்ன சொல்றாரு? மேல வாசிங்க. 12 சமூகத்தை விட்டு இல்ல 12 வாசிங்க. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி. நம்ம தோத்து போகும்போது ஆள்தான் முடிஞ்சிச்சுன்னு அநேக நண்பர்கள் சொல்லலாம், அநேக குடும்பத்தார் சொல்லலாம். ஆனா ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து உற்சாகப்படுத்துற. ஒண்ணு இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இல்ல இதெல்லாம் ஒண்ணு, இதை நீ மேற்கொள்ளுவ, இதை நீ ஜெயிப்ப, நீ மறுபடியும் பெரிய ஆள் ஆவ, கர்த்தர் நிச்சயமா உன்னை உயர்த்துவார். அந்த ஊக்கம் எப்படி கிடைக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு அது தரும். உற்சாகப்படுத்துற ஆவியானவர் அதை நமக்கு தருவார். அப்ப நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம சந்தோஷப்படணும். எதை இழந்தாலும் அதை காட்டிலும் அதிகமாய் பெற உங்களால முடியும். ஏன்னா ரட்சிப்பின் சந்தோஷமும் உற்சாகத்தின் ஆவியானவரும் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கார். எல்லாம் சொல்லுங்க, எதை நான் இழந்தாலும் அதை காட்டிலும் 100 மடங்கு நான் திரும்பி பெற்றுக்கொள்வேன். எப்படி? ரட்சிப்பின் சந்தோஷம். ஆபகூப் இதெல்லாம் நம்ம விடுறதே இல்லை. இதை அப்படியே தொடர்ந்து இதுதான் பேச போறோம். ஆபகூப் கடைசியா என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வாசிங்க அந்த வாசம், கடைசி வாசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். போதும், என் பலன் சொல்லுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எப்படிப்பா நீ எல்லாத்தையும் இழந்தாலும் சந்தோஷமாகற? இததான் சொல்றார். காரணம் என்ன? ஆபகூப் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எதுவுமே வரல. ஆடு இல்ல, மாடு இல்ல, என்ன சொல்றது, செடி வளரல, திராட்சை பழம் தரல, எதுவுமே வரலங்க. அவன் ஃபெயிலியர் தானே. இவன் எது தொட்டாலும் வழங்க மாட்டேங்குது, சூம்பின கை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனா ஆபகூப் சொல்றாரு, எதை நான் எழுந்தாலும் நான் கவலைப்பட, நான் சந்தோஷமா இருப்பேன். எப்படிப்பா உன்னால் சந்தோஷமா இருக்க முடியும்னா, அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன். அவர் எனக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் போது நான் எத்தனை டைம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் நான் முயற்சி செய்வேன். ஏன்னா காட் இஸ் மை ஸ்ட்ரென்த். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது யார் சொல்ல முடியும்? ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. டைம் ரொம்ப ஃபாஸ்டா போய் கொண்டே இருக்குது. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க மத்தேயு 5:16. ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு, ஏன் ரட்சிப்பின் சந்தோஷம் முக்கியம்? why joy of salvation is matter. 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்களை நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும். பாருங்க, joy as a witness to the world. உங்களுடைய சந்தோஷம் இருக்குது பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் தான் உலகத்துக்கு சாட்சி. ஏன் நான் ரட்சிப்பின் சந்தோஷத்துல இருக்கணும், why it is matter அப்படின்னு கேட்டா, நீங்க ஏன் சந்தோஷமா இருக்கணும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் உலகத்துக்கு உங்களுடைய சந்தோஷம் தான் சாட்சி. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில பேர் கடவுளை ஏத்துக்கல. காரணம் என்னன்னா, கடவுளை ஏத்துக்கொண்டுங்க என்னங்க சந்தோஷமாகற, என்ன நிம்மதியாக்குறாங்க? அவங்க வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனைங்க, அவங்க வாழ்க்கையில எப்பவுமே போராட்டங்க. அவங்க எங்க நிம்மதியா இருக்காங்க? ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிட்றாங்களா? இல்ல.
அவங்க வீட்டுக்காரர் கரெக்டா இருக்கிறாரு இல்ல, அவங்க பிள்ளைங்க கரெக்டா இல்ல. அப்போ கடவுளை தேடுற அவங்க வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இல்லையே, அப்ப நாங்க அங்க எங்க போறது? அங்க போய் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்றாங்களா? சொல்றாங்க. இங்க சொல்லப்படுது நம்முடைய வெளிச்சம் அந்த மக்களுக்கு பிரகாசத்தை கொண்டு வரணும். எந்த வெளிச்சம்? ரட்சிப்பின் வெளிச்சம். நான் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருக்கிறத வைத்து உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுறோம். இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க குடும்பம் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா சந்தோஷமா எப்படி இருக்கிறாங்க, எப்பவுமே ஜாலியா இருக்கிறாங்களே, எப்பவுமே நல்லா இருக்கிறாங்களே. பக்கத்தில் இருக்கிறவன் கேட்பான், ரட்சிக்கப்படாதவன், எப்படிப்பா நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா? அப்ப நீங்க சொல்லலாம், ரட்சிப்பின் சந்தோஷம்ப்பா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன அவர் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு, அந்த சந்தோஷத்தை எங்களை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வைத்து கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் சொன்னேன். ஜாய் இஸ் a witness to the world. உங்களுடைய சந்தோஷம் தான் உலகத்துக்கு எப்படி அது ஒரு சாட்சியா இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமா இருப்பதை வைத்துதான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், நீங்கள் சந்தோஷமா இருப்பதை வைத்துதான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர், நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத வைத்துதான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை எப்படி சந்தோஷமா வைத்திருக்கார் என்று பிறர் புரிந்து கொள்வார்கள். அதனால தான் நான் பெரும்பாலும் சொல்றேன், நம்ம நல்லா இருக்கணும், ஐஸ்வர்யவானா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, உலகத்தில் இருக்கிறவனை பார்த்து நம்மளை பார்த்து இவன் எப்படி நல்லா இருக்கிறான், எப்படி சந்தோஷமா இருக்கிறான், எப்படி ஆரோக்கியமா இருக்கிறான், எல்லாத்துலயும் we must be the best person. பணத்திலையும் நம்ம தான் பெரிய ஆளா இருக்கணும், சுகத்திலையும் நம்ம தான் பெரிய ஆளா இருக்கணும், ஐஸ்வர்யத்திலையும் ஆனது எல்லாத்துலயும். அவன் சொல்லுவான் என்னன்னா, கிறிஸ்தவர்கள்னா எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கிறவங்க, அதுதான் கிறிஸ்தவர்கள். அப்போ ஒரு அந்நியன் கேட்ட வசதி வாய்ப்பு இருக்கு, அந்நியன் நல்லா இருக்கிற, ஆரோக்கியமா இருக்கிறா, அந்நியன் தீர்காயுசாகிறா. ஆனா கடவுளை தேடுறவங்க கிட்ட பணம் இல்ல, மூஞ்சில சிரிப்பு இல்ல, சரீரத்துல வியாதி, பிச்சைக்காரன் போல இருக்கிறான், அப்படியே எண்ணெய் ஒழுகுற மூஞ்சி, அப்படியே வேதனையான ஒரு தோற்றம், சரீரத்துல பிபி சுகர்னு ஏகப்பட்ட வியாதி. இதெல்லாம் வச்சுன்னு நம்ம எங்க போய் சாட்சியா இருக்கிறது? பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சுகத்தார் எப்படி சொல்ல முடியும்? அப்போ எல்லாவற்றிலும் நம்ம முன்மாதிரியா இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஒரு ஸ்டெப் மேல இருக்கணும். சொல்லுங்க, பிறரை காட்டிலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், பிறரை காட்டிலும் எல்லா விஷயத்திலும் நான் ஒரு படி மேல இருப்பேன். எல்லாத்திலையும் சுகத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் வசதியிலையும் தோற்றத்திலையும் ஆரோக்கியத்திலையும் தீர்க்க ஆயுசிலையும் எல்லாவற்றிலும் ஒரு படி மேல. எப்படிங்க நீங்க மாத்திரம் இப்படி இருக்கிறீங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் எங்களை சந்தோஷமா வச்சுருக்கிறார். பொதுவா ஒரு இன்டர்வியூ கேட்டேன், ஒரு பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறாங்க, வயசாயிக்கும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அதுக்கு அவங்கள கேட்குறாங்க, உங்களுடைய அழகுக்கான சீக்ரெட் என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவன் தான். என்னது? என்னுடைய கணவன் தான், என்னை கட்டினவர் என்னை நல்லா வச்சுருக்கிறாரு, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நல்லா இருக்கிறேன். ஆமா தானேங்க? அது போல தான் நம்ம எப்படி நல்லா இருக்கிறோன்னு கேட்டால், நம்மளை படைச்சவர் நம்மளை நல்லா வச்சுருக்கிறார், நம்மளை ரட்சித்தவர் நம்மளை நல்லா வச்சுருக்கிறார், நம்மளை நல்லா பாதுகாக்கிறார், நம்மளை நல்லா பராமரிக்கிறார், நமக்கு தேவையான எல்லாமே நல்லா தராரு, நம்மளை சந்தோஷமா வச்சுருக்கிறாரு, அதனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம சந்தோஷமா இருக்கிறது மூலியமாய் உலகத்துக்கு நம்ம என்ன தரோம்? சாட்சியை தரோம், நம்ம கடவுள் நல்லவர் என்று. அல்லேலூயா. மூணாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம், சஸ்டனிங் இன் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். இந்த ரட்சிப்பில் எப்படி நிலைத்திருப்பது? அல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்படுறது மாத்திரம் முக்கியம் இல்லை, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, டெய்லி எப்படி சந்தோஷமாகிறது. அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் இல்லை. நான் சில பேரெல்லாம் பார்த்துக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல பயங்கர ஆர்வம், சபையில் எல்லா கூட்டத்துக்கும் ஓடி வருது, உக்காந்து பயங்கரமா ஜம்ப் பண்றது, பயங்கரமா பாட்டுங்க பாடுறது, நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், நான் இதை செய்யறேன், நான் தொடிக்கிறேன், நான் பெருக்கிறேன், நான் சேர போறேன், நான் இது பண்றேன், கூப்பிடுங்க, அப்பப்போ வர துடிக்குவாங்க, அப்படியே ஓடுவாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் இந்த எப்போ பேட்டரி லோ ஆகுதுன்னு தெரியல, அப்படி அந்த மாதிரி ஆட்கள் நான் நம்புறதில்ல பாருங்க. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் வெயிட் ஆகுது, அப்படியே கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன் இது கம்மியாகுதுன்னு கேட்டால், இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் எப்படி நிலைச்சிருக்குது? ஏன் ஆரம்பத்தில் நம்ம கடவுளை எடுத்துக்கும் போது கர்த்தருக்காக என்னன்னா தியாகம் பண்ண ரெடியாக இருந்த மனநிலை ஏன் இப்போ இல்லை? நம்ம போன வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம ஆசாவை பற்றி பார்த்தோம். ஆசா ஆரம்பத்தில் இருந்த துடிப்பு கடைசியில் இல்லை. 10 லட்சம் பேர்
10 லட்சம் பேர் மோத வராங்க, சண்டை போட வராங்க. கடவுளை தேடி போய், கடவுளே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா, ஆனா ஒரு மனுஷன் சண்டைக்கு வரும்போது போய் மனுஷனுடைய தயவை தேடுறான். அப்போ ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில பின்னாடி என்ன பண்றது இல்லாம போகுது. ஆனா இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எப்படி நம்ம நிலைச்சிருப்பது, how to sustain in the joy of salvation அப்படின்னு கேட்டா, முதல் பாயிண்ட், have a daily communication with God. இந்த சந்தோஷத்துல நிறைவா எப்பவுமே இருக்கணும்னு கேட்டா, உதாரணத்துக்கு உங்க செல்போனு எப்பவுமே சார்ஜோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணீங்க? சார்ஜ். பொதுவா அப்பெல்லாம் எப்படி தான் இருந்துச்சுங்க, காலைல சார்ஜ் போட்டுன்னு வேலைக்கு போயிட்டு வருவோம், மறுநாள் காலைல தான் சார்ஜ் போடுவோம். ஆனா இப்பெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சார்ஜ் போட்டுனே இருக்கணும். ஏன்? அவ்வளோ யூஸ் பண்றோம். அதிகமா யூஸ் பண்றதுனால அதிகமா என்ன பண்ணணும்? நீங்க சார்ஜ் பண்ண. அப்ப நீங்க அதிகமா சந்தோஷமா இருக்கணும்னா, அதிகமாய் அந்த சந்தோஷம் எங்கிருந்து வருதோ அங்க நீங்க சார்ஜ் பண்ணணும். உங்களுக்கு அதிகமாய் பணம் வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? அதிகமாய் உழைக்கணும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? பணம் வேணும் என்றால் நீங்க அதுக்கு அதிகமாய் உழைக்கிட்டா அதிகமாய் பணம் வருது. அப்ப அதிகமான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றா, இந்த சந்தோஷத்தை எப்போ நம்ம யார்கிட்ட பெற்றுக்கொண்டோம்? தேவன் கிட்ட பெற்றுக்கொண்டோம். அப்ப தேவனோட தொடர்புல அதிகமா நம்ம இருக்கும்போது அதிகமான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? டெய்லி கம்யூனிகேட் வித் காட், டெய்லி கம்யூனியன் வித் காட். தேவனோடு தினந்தோறும் தொடர்புல இருக்கிறது மூலியமாய் நாம் சந்தோஷமா இருக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் பாருங்க. இது 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். எங்கங்க பரிபூர்ண ஆனந்தம்? அப்போ எப்பெல்லாம் ஒரு சமூகத்துக்கு வரமோ, வாரத்துக்கு ஒரு டைம் வரீங்க, அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? வாரத்துக்கு ஒரு டைம் சந்தோஷம் கிடைக்குது. கரெக்டா? அதே நீங்க வாரத்துக்கு 3 டைம் வந்தா, வாரத்துல டெய்லி வந்தா, டெய்லி 2 டைம் வந்தா, டெய்லி 3 டைம் வந்தா, சர்ச்சு சாதிக்குது போயிட்டு வாங்க நாங்க சொல்லிடுவோம். டெய்லி கூட வாங்கல, ஏன்னா அவருடைய சமூகத்தில் நமக்கு என்னவா? பரிபூரண சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ரிமெம்பரிங் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனுடைய உண்மையை நாம் தினந்தோறும் நினைவு கூற வேண்டும். சந்தோஷம் எப்படி நிலையா இருப்பதுன்னு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நோட்ஸ் எழுதுறவங்களுக்கு உங்க ஆர்டரா வரீங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த நோட்ஸை நான் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். தேவைப்பட்டா நீங்க கேட்பீர்கள் என்றால், இங்கிலீஷில் கேட்பீர்கள் என்றால் மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்கு இதை நான் தேவைப்பட்டா நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன். இல்லைன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் தயவு செய்து தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கவனிங்க. அப்போ கவனிங்க, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் என்னன்னா, தினந்தோறும் அவருடைய நன்மைகளை, அவர் நம்மளுக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தான்றது நினைச்சு பார்த்தாலே அது சந்தோஷம் வரும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் நடந்துக்குது, எவ்வளோ சாட்சியம். உதாரணத்துக்கு லார்வினுடைய தாயாருக்கு நடந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மகா பெரிய ஒரு சம்பவம். எப்பெல்லாம் சோர்ந்து போய், எப்பெல்லாம் சின்ன சின்ன தலைவலி வருதோ, எப்பெல்லாம் சின்ன சின்ன ஜுரம் வருதோ, லார்வின் அவங்க மம்மி அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த தலைவலியெல்லாம் பெருசாவே தெரியாது. இதுதான் ரிமெம்பரிங் த ஃபெய்த்ஃபுல் ஆஃப் காட். தேவனுடைய நன்மைகளை நினைச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். அவனுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய பிரச்சனைல இருந்து கர்த்தர் உங்களை காத்தார். பாத்தீங்களா? பெரிய பெரிய நன்மையை கர்த்தர் செய்ற, தினந்தோறும் உங்களுக்கு ஆகிறத தரார். பாத்தீங்களா? தினந்தோறும் உங்களை இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தாலே வேற ஒன்றும் பெருசா சந்தோஷம் நம்மளுக்கு, சந்தோஷத்துக்கு வெளியேந்து கொண்டு வரணும்னு இல்லை, இதுவே பெரிய சந்தோஷமா நம்மளுக்கு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அடுத்தபடியாக லிவிங் இன் ஒபீடியன்ஸ். எப்படி கீழ்ப்படிதலான வாழ்க்கை நம்ம வாழும்போது, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது, வேத வசனத்தின் பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். கடைசியான அதுலேயே 4ஆவதாய் கம்யூனியன் அண்ட் ஃபெலோஷிப். ஒருவருக்கு ஒருவர், காலையில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? சபை என்றால் என்ன? ஒருவருக்கு ஒருவர் வாழ்கிற வாழ்க்கை. அப்போ நீங்க உங்க சந்தோஷத்தை அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்க இன்னொருத்தரை போய் பாருங்க, இன்னொருத்தரை பார்த்து பேசுங்க. சபையார கடவுளுடைய பிள்ளைகளோடு இன்னைக்கு பேசினாங்களே, அந்த சத்தியம் எனக்கு புரியல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அந்த மாதிரி சந்தோஷம் கிடையாது. கிறிஸ்தவர்களோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது
உங்கள் சந்தோஷம் பெருகும் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியான காரியம், 4வது காரியம். முதலாவது சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக ரட்சிப்பின் சந்தோஷம் ஏன் முக்கியம். 3வதாக ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிலைத்திருப்பது எப்படி. 4வதாக ரட்சிப்பின் இழந்த ரட்சிப்பை எப்படி மறுபடியுமாய் பெறுவது. அல்லேலூயா. how to restore your joy. எப்படி மறுபடியுமாய் நீங்கள் இழந்து போன ரட்சிப்பை பெறுவதுன்றதை நம்ம பார்க்குறோம். வாசிங்க பார்க்கலாம். சரி, அதே வசனம் தான். 51ஆம் சங்கீதம் தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, போதும் திரும்பவும் எனக்கு தந்து. எப்படி உங்களுடைய இழந்த ரட்சிப்பை ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கணும். அக்னாலஜிங் யுவர் சின். உங்களுடைய பாவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப சீரியஸ். தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் தாங்க, முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் என்ன? இது ரொம்ப கடைசி பாயிண்ட். இதை பத்தி நான் ரொம்ப நேரம் பேசணும்னு நான் நினைச்சேன், டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இதை நான் நாளைக்கு பேச முடியாது. ஏன் இன்னைக்கு அநேக பேர் சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டவங்கள சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க? பிகாஸ் யூ ஆர் லாஸ்ட் யுவர் ஹாப்பினஸ். உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க இழந்துட்டீங்கன்றதை விட தொலைச்சிட்டீங்க. தொலைச்ச சந்தோஷத்தை மறுபடியும் எப்படி பெறுறது? ஆமா பிரதர், நீங்க சொல்றது உண்மைதான். ஆரம்பத்தில் ரொம்ப துடிப்பா இருந்தேன், ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஆரம்பத்தில் ரொம்ப வைராக்கியமா இருந்தேன், ஆரம்பத்தில் நான் ரொம்ப பயங்கரமான கர்த்தருக்குள்ள சாப்பிடாமலாம் பைபிள் படிச்சுக்கிறேன், சாப்பிடாமலாம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். இப்போ அது இல்லை, அது எங்க போச்சுன்னு தெரியல. அதை தொலைச்சிட்டீங்க. நீங்க அதை தொலைச்ச நீங்க எப்படி பெறுவது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி பெறுவது என்றால் அக்னாலஜிங் யுவர் சின். உங்களுடைய பாவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எதனால என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்தேன்? நான் சொல்றேன், எதனால நீங்க எழுதிங்க என்றால் ஏதோ ஒரு பாவம், நீங்கள் செய்த ஏதோ ஒரு தவறுனால you will lost your happiness. ஆமாங்க, ரொம்ப சீரியஸா நான் பேசி கொண்டிருக்கிறேன். தாவீதுடைய 51ஆம் சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. தாவீது புலம்புறான், அழுவுறான், வேதனையா கத்துறான். என் பாவத்தெல்லாம் கழுவுங்க, என்னை பனியை போல வெண்மையானவனாய் மாற்றுங்க, அப்ப நான் சுத்தமா ஆவேன், அப்படி என்னவோ சொல்றான். ஆனா நான் சொல்றேன், நம்ம செய்யற பாவத்தினால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். ரியலி இட்ஸ் ட்ரூ. நம்ம பாவம் தான் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்குது. பாவம் தான் சரீரத்தில் வியாதியை கொண்டு வருது. பாவம் தான் நம்ம நிம்மதியை இழக்கிற காரணம். பாவம் தான் நம்ம வீட்டில் சிரிப்பில்லாத போகிறதுக்கு காரணம். பாவம் தான் அவங்க வீட்டுக்கு தரித்திரம் வந்ததுக்கு காரணம். பாவம் தான் அவங்க வாழ்க்கையில் நிம்மதியை இழந்த காரணம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், எதனால என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஆமாங்க, சில பேர் சம்பாதிக்கிறோம், பணம் வரலன்னு இல்லை, பணம் வருது, ஆனால் அந்த பணம் எங்கே போகுது தெரியல. காரணம் என்ன? அதுக்குள்ள இருக்கிற ஒரு பாவம். நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், நான் சமாதானம், அதுதானே குடும்பம், அதுதானே குடும்ப வாழ்க்கை. ஒரு வீடு, சந்தோஷமான ஒரு கணவன் மனைவி, சந்தோஷமான பிள்ளை, நல்லா சமைக்கிறாங்க, திருப்தியா சாப்பிட்றாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, வருஷத்துல 3 ட்ரிப்பு போறாங்க, டெய்லி வார சபைக்கு குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வராங்க, வீட்டில் எந்த சண்டை சத்தம் கேட்கல, எப்பவுமே சிரிப்பு சத்தம் தான் கேட்டுக்கொண்டு, இப்படி தானே குடும்பம் இருக்கணும். ஆனால் ஏன் குடும்பத்தில் குழப்பம், ஏன் குடும்பத்தில் அடிதடி, ஏன் குடும்பத்தில் சண்டை? காரணத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. டீப்பா எதனால பிரச்சனை வருது, யாருனால பிரச்சனை வருதுன்னு டீப்பா யோசிச்சு பாருங்க. அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாவம், அந்த பாவம் நான் சொல்றேன் பர்சனலாக கூட, உங்க நிம்மதி உங்க இருதயத்தில் ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு விதமான பாரமா இருக்குதா, ஒரு விதமான கஷ்டமா இருக்குதா, ஒரு விதமான ஏமாத்துதல் தானமா இருக்குதா, கடினமா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ற ஏதோ ஒரு பாவத்தினுடைய விளைவு தான் உங்களுடைய நிம்மதியை இழக்கிற காரணம். இன்னைக்கு அநேக பேர் நடிக்கிறாங்க, ஏன்னா சிரிச்சு கொண்டு நான் சந்தோஷமாக்குறேன், எனக்கு ஒரு குறையில்லை, நான் ஹாப்பியாக்குறேன்ற அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்க்கையை ஓட்ட நினைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே மழுப்பி எப்படியோ என்ன சொல்றது, முகவாட்டம் சொல்லிட்டு தெலுங்குல சொல்லுவாங்க. அந்த முகவாட்டம் அதுதான் நான் ஒன்றும் இல்லை ஃபைனுங்கன்ற மாதிரி அப்படி நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தயவு செய்து கவனிங்க, அதை நம்மளே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்மளே என்ன பண்றோம், ஏமாத்திக்கணும். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், when you analyze and when you acknowledge your sin, உங்கள் பாவத்தை நீங்கள் கண்டுபிடித்து அந்த பாவத்தை விட்டு விலகுவீர்கள் என்றால்
உண்மையான சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது காரியம், சீக்கிங் ஃபார் த ரெஸ்டோரேஷன். மறுபடியுமாய் நான் புதுப்பிக்கும்படியாய் நான் தேட வேண்டும். ஒத்துக்கணும், அப்படியே மழுப்ப கூடாது. இல்லை நான் பரவாயில்லைங்க ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல, இல்லை ஐ வாண்ட் அ ரெஸ்டோரேஷன். நான் மாறணும், நான் திருந்தணும், நான் குணமானோம், என் வாழ்க்கையில் நான் இழந்த அந்த சந்தோஷம் நான் பெற்றணும். நான் அதுக்காக என்ன பண்ணணும்? அதுக்கான தேடுதல்ல இறங்கணும். நீங்கள் தேடுவீர்கள் என்றால் அந்த தேடுதல்ல நீங்கள் கர்த்தரை நிச்சயமாய் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. only God can restore your happiness. தேவன் மாத்திரமே உங்களுடைய சந்தோஷத்தை புதுப்பிக்க முடியும். தேவனை தவிர உலகத்தில் வேற யாருமே உங்களுடைய சந்தோஷத்தை புதுப்பிக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியாக இருங்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாமே எது நடந்தாலும் நன்மைக்கு தான், எல்லாமே ஒரு பாடம் தான், எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் தான். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் பிரச்சனையின் மத்தியில், வேதனையின் மத்தியில், ஒரு அழுகையின் மத்தியில், கண்ணீர் மத்தியில் கடந்து போகலாம். ஆனால் வருகிற காலத்தில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த ஆனந்த சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம் உங்களை அதிகமாய் சந்தோஷப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாதபடி எல்லாவற்றிலும் திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக. அல்லேலூயா. இந்த 4 பாயிண்ட் நான் மறுபடியும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். முதலாவது, சந்தோஷத்தின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளுக்கு ஏன் அவசியம் என்றால் உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கும்படி நம்முடைய சந்தோஷம் தான் அவர்களுக்கு சாட்சி. மூணாவது, ரட்சிப்பின் சந்தோஷத்தில் எப்படி நிலைச்சிருப்பது? தேவனோடு தொடர்பு இருப்பது மூலியமாய். ரெண்டாவதாக, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கறதுனால. மூணாவது, கீழ்ப்படிதனால வாழ்க்கை நம்ம வாழ்றதுனால. நாலாவது, பிறரோடு நம்ம ஐக்கியத்தில் இருப்பதால. பிறர்னா யாரோட? கிறிஸ்தவர்களோடு நம்ம ஐக்கியத்தில் இருப்பதாக. கடைசியாக, ரட்சிப்பின் எழுந்து போன அந்த ரட்சிப்பை மறுபடியும் எப்படி புதுப்பிக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம பாவத்தை நாம் கண்டுபிடிக்கும் போது, ரெண்டாவதாக நாம் ரெஸ்டோர் ஆகணும்னு. நான் ரெஸ்டோருக்கு தமிழ் என்ன சொன்னேன்? இப்போ புதுப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் தேடுதலில் நீங்கள் இறங்கும் போது, நான் புதுசாக ஆகணுங்க, நான் மாறணுங்கன்னு நீங்கள் தேடும் போது கண்டிப்பாக கர்த்தரை நீங்கள் கண்டறிவீர்கள். அவர் நிச்சயமாகவே அந்த சந்தோஷத்தை தர வல்லவராக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.